இந்த வீடியோவில் வந்து நல்ல பாலுள்ள ஆடுகளை தேர்ந்தெடுப்பது எப்படி, புதிதாக பண்ணை ஆரம்பிப்பவர்கள் முழுமையாக பார்க்க வேண்டிய வீடியோ. ஆடுகள் எந்த மாதிரி செலக்ட் பண்ணணும், அதுக்கான இருப்பிடங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், ஆடுகளுக்கு தேவையான தீவனங்களை எப்படி நம்மளே உற்பத்தி செய்கிறது, சொந்தமாக இடமில்லாத போது குறுகிய இடங்களில் ஆடுகள் வளர்க்கலாமா இல்லை வளர்க்கக்கூடாதா, ஒரு பண்ணை என்று இருந்தால் எந்தெந்த வகையான தீவனங்களை எல்லாம் வளர்க்க வேண்டும், ஆடுகளுக்கு நோய் வராமல் இருக்க எந்த அளவுக்கு இட வசதிகள் தேவை, பரன்மேல் ஆடுகளை யாரெல்லாம் வளர்க்கலாம், பண்ணை முறையில் வளர்க்க எந்த வகையான ஆடுகளை வளர்க்கலாம், சந்தையில் அல்லது பண்ணையில் ஆடுகளை தேர்ந்தெடுத்து வாங்குவது எப்படி, அனைத்து தகவல்களும் சொல்வதால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். முடிந்தவரை வீடியோவின் நீளத்தை குறைக்க ஆங்காங்கே எழுத்துக்களில் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து குட்டிகள் வாங்கி வளர்த்துறது லாபமா இல்லை ஆடாக வாங்கி வளர்த்துறது லாபமா, பெட்டை ஆட்டுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் வந்து பார்த்துட்டோன்னா சந்தையிலேருந்து ஊற்ற குட்டியை வாங்கிட்டு வந்து வளர்த்துவாங்க. ஒரு நாளைக்கு அந்த குட்டிக்கு வந்து குறைஞ்சது 1 லிட்டர் பால் தரணும். அதாவது காலையில் ஒரு 1/2 லிட்டரும் சாயந்தரம் ஒரு 1/2 லிட்டராவது கண்டிப்பாக தரணும். இப்படி தந்தால் மட்டுமே அந்த குட்டி வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும். குறைஞ்சது இது போல் வந்து 3 மாதத்துக்கு தந்தால் தான் அந்த குட்டி வந்து உயிரடையாக ஒரு 12லேருந்து 15 கிலோக்குள்ள வரும். சராசரியாக 90 லிட்டர் பால் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதனுடைய விலை வந்து பார்த்துட்டோன்னா 40 ரூபான்னு போட்டுட்டாலே 2800 ரூபா குறைஞ்சது வந்துடும். அது போக அந்த குட்டி வாங்கின விலை வந்து 700 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா 90 நாளைக்கு வந்து நம்ம வந்து 3500 ரூபா செலவு பண்ணியிருப்போம். அது போக அந்த குட்டி வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு சிலர் வந்து 3 குட்டி போட்டிருக்கோம், அதில் வந்து 3ஆவது குட்டி வந்து சின்னதாக இருக்கும், அதை வந்து சந்தையில் கொண்டு வந்து விற்றுருப்பாங்க. 3ஆவது குட்டி சின்னதாக போட்டிருக்குது அப்படின்னா அந்த குட்டி வந்து வளர்ச்சி வந்து உள்ளேயே கம்மியாக தான் இருந்திருக்கும். வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அதுக்கு நம்ம என்ன தான் தீவனம் கொடுத்து வளர்த்தினாலும் அதனுடைய நீளம் உயரம் வந்து வராது, வளர்ச்சியும் குறைவாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து பால் மறந்த குட்டிகளை வந்து ஒரு 4500 ரூபா 5000 ரூபா ரேஞ்சில் வாங்கணும்னா நமக்கு ஓரளவுக்கு லாபம் இருக்கும். இருக்கிறதுலேயே சவாலான விஷயம் வந்து இளம் குட்டிகளை வந்து வளர்த்துறது தான். அதனால் வந்து 90 நாளுக்கு மேலே இருக்கிற குட்டிகளை வந்து நம்ம வாங்கினோம்னா சவாலான விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சு வெளியே வந்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆடு குட்டியோடு வாங்குறது தான் லாபம்னு சொல்லுவேன். சந்தையில் வாங்கினாலும் சரி, விவசாயிகிட்ட வாங்கினாலும் சரி, அல்லது பண்ணையில் வாங்கினாலும் சரி. பண்ணையில் பெரும்பாலும் வந்து ஆடு குட்டிகளோட தரமாட்டாங்க. 4 பல் போட்ட ஆட்டில் 2 குட்டிகளோடு வாங்குங்க. இதுவே நல்ல பாலுள்ள ஆட்டு இனமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்தி வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம். 2 பல் போட்ட ஆட்டுகளை வாங்கும்போது அது வந்து தலையீத்தாக இருக்கும், பால் குறைவாக இருக்கும். 4 to 6 பல் போட்டிருக்கும் போது குறைஞ்சது 3லேருந்து 4 ஈத்த இருக்கும், நல்ல பால் ரகத்தில் கிடைக்கும். ஒரு ஆடு 2 குட்டியும் 15லேருந்து 18,000 வரைக்கும் நம்ம வாங்குகிறோம்னா அந்த ஆடு வந்து அடுத்த குட்டி போடுறதுக்குள்ள நம்ம அந்த ஆட்டோட வாங்கின 2 குட்டிகளும் வந்து குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு மேலே விற்கிற அளவுக்கு நல்லா பெருசாயிரும். குறைஞ்சது 1 வருஷத்துக்குள்ளே நம்ம போட்ட காசை வந்து திரும்ப எடுத்துடலாம். ஆனால் அதுவே வந்து நம்ம சின்ன குட்டியாக வாங்கிட்டு வந்து வளர்த்துறோம், இல்லைன்னா 4 மாத குட்டியை வாங்கிட்டு வந்து வளர்த்துறோம், இல்லை 6 மாத குட்டியை வாங்கிட்டு வந்து வளர்த்தினாலும் அந்த குட்டி வந்து பெருசாகி நமக்கு பலனுக்கு வர்றதுக்கு குறைஞ்சது 2 வருஷம் ஆயிரும். அதாவது நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு 2 வருடங்கள் ஆகும்னு சொல்கிறேன். 1 வருஷத்து குட்டியே நம்ம வாங்கிட்டு வந்து வளர்த்தினாலும் அது வந்து செனையாகி குட்டி போடுறதுக்கு 6 மாதம் ஆயிரும். அப்படியே அது வந்து குட்டி போட்டாலும் தலையீத்தில் கண்டிப்பாக பால் கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து சரியான பராமரிப்பு பண்ணாமல் விட்டுட்டோம்னா அந்த ஆடும் அதனுடைய குட்டியும் வந்து தெளிவில்லாமல் போயிடும். முதலீத்து போட்ட குட்டியை வந்து தாயிடமிருந்து பிரிச்சதன் மூலமாக ஆடு வந்து நல்ல வளர்ச்சியை கொண்டு வரலாம். அதை கொண்டு போய் சந்தையிலையோ அல்லது நம்மிடம் மாடு வச்சுருந்தா மாட்டுப்பாலை கொடுத்து அதை வந்து ஒரு 3 மாதம் கழித்து அதை நம்ம விற்றுடலாம். அதுக்கப்புறம் 2ஆம் ஈத்து போடும்போது ஆடு ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியில் இருக்கும், பால் மீடியமாக இருக்கும். 3ஆவது ஈத்து 4ஆவது ஈத்தில் தான் வந்து பால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல குவாலிட்டியோட நிறைய இருக்கும். இது வாங்கிட்டு வந்து வளர்த்தினாலும் சரி, நம்மக்கிட்டையே குட்டி போட்டு வளர்த்தினாலும் சரி, குறைஞ்சது 2.5 வருஷம் வந்து நம்ம காத்திருக்கணும் நல்ல ஒரு தாயாடாக அது மாறுறதுக்கு. அதனால் சந்தையில் போய் நல்ல பால் உள்ள ஆட்டை வந்து தேர்ந்தெடுத்து, நார்மலாக வந்து 2 வருஷத்துக்கு 3 டைம் குட்டி போடுற ஆடுகள் பெரும்பாலும் சந்தையில் கிடைக்கும். இதுவே வடநாட்டு ஆடுகளாக இருந்ததுன்னா 9 மாதம் 10 மாதம் ஆகும் ஒரு தடவை குட்டி போடுறதுக்கு. கேரள ரக தலைச்சேரி ஆடுகளாக இருந்ததுன்னா வருஷத்துக்கு 2 டைம் கூட ஒரு சில சமயம் குட்டிகள் கிடைக்கும். இதில் நம்ம எது வாங்கி வளர்த்தினாலும் அதுக்கேற்ற லாபம் வந்து கிடைக்கும். வடநாட்டு ஆடுகளை எடுத்துட்டோம்னா ஆடு அடுத்த தடவை குட்டி போடுறதுக்குள்ளே அதனுடைய குட்டி வந்து ஆட்டு சைஸ்க்கே வந்துடும். குறைஞ்சது ஒரு வருஷத்தில் 30 கிலோ கறி அளவுக்கு
அந்த குட்டியோடைய வளர்ச்சி இருக்கும். பெரும்பாலும் அந்த குட்டிகளுக்கு வந்து 6 மாதம் வந்து பால் கிடைக்கிறதுனால வளர்ச்சி வந்து அபாரமாக இருக்கும். இதுவே கேரள ரக தலைச்சேரி ஆடுகளாக இருந்ததுன்னா வருஷத்துக்கு 2 டைமும் கிடைக்கும், 2 வருஷத்துக்கு 3 டைமும் கிடைக்கும். நம்ம அதுக்கு தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறையா பண்ண வேண்டியது வரும். அடர் தீவனங்கள் இதெல்லாமே வந்து நிறையா வச்சு பராமரிக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியாக மூவ் ஆகிற ஒரே ஒரு ஆடு இனம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக அது வந்து தலைச்சேரியாகத்தான் இருக்கும். ஒரு சிலர் இதை தவறாக புரிஞ்சுட்டு தலைச்சேரி ஆடு வாங்கி வெறும் சூப்பர் நேப்பியர் மட்டும் வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஆடு வந்து அதிகமாக குட்டி போடுறதுனால அதுக்கு தேவையான கால்சியம் சத்து, இரும்பு சத்து, விட்டமின் சத்துக்கள், அதுபோக புரதம் மற்றும் நார்ச்சத்து குறைபாடுகள் ஏற்பட்டு குட்டிகள் வந்து சிறுசாக போடுறது, ஆட்டில் பால் இல்லாமல் குட்டிகள் வந்து இறக்கிறது, இதெல்லாம் வந்து அதிகமாக ஏற்படுது. இந்த தலைச்சேரி இன ஆடுகள் வந்து பார்த்துட்டோன்னா இலைத்தலைகளும் நல்லா சாப்பிடும், புல் வகைகளும் நல்லா சாப்பிடும், மேய்ச்சலுக்கும் ஏற்றது, நல்ல பால் வகையும் இருக்கும், குட்டிகளை ஈனும் தன்மையும் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஆடு வாங்கி வளர்த்துறவங்க அனைத்து சத்துக்களும் நிரம்பிய அடர் தீவனங்கள் கண்டிப்பாக மிக அதிகமாக தேவைப்படும். அடர் தீவனத்தை அதிக அளவில் உங்களால் போட முடியும்னா கண்டிப்பாக வாங்கி வளர்த்துங்க, அது லாபம்தான். கொடியாட்டு இனங்கள் வந்து பார்த்துட்டோன்னா நமது தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து அந்த ஆட்டை பண்ணை முறையில் வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமம்தான். அந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் கிராமங்களுக்கு மிக மிக ஏற்றது. இயற்கையாக மேய்ஞ்சு இயற்கையாகவே இருக்கிறதுனால அதனுடைய குட்டிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். பால் வந்து நல்ல அடர்த்தியாக இருக்கும். குட்டிகள் வந்து நல்ல நீளம் உயரம் இருக்கும். அதிவேக வளர்ச்சியும் இருக்கும் குட்டிகளில். நம்ம எங்கே இருக்கோமோ நம்மளுடைய வாழ்விடத்துக்கு தகுந்த மாதிரி ஆடு குட்டிகளை நம்ம வந்து வளர்த்திக்கணும். கொடியாடுகள் மற்றும் வடநாட்டு ஆடுகள் ஒரு சில வகைகள்லாம் வந்து அதிகமாக வெறும் இலைத்தலைகளையே வந்து தேடி சாப்பிடும். வடநாட்டு ஆடுகள் நமது கொடியாட்டை போலவே அதிக வெப்பம் மற்றும் குளிரை தாங்கக்கூடியது. நல்ல பால் வளமும் வடநாட்டு ஆடுகள் இருக்கும். அதனால் நல்ல பால் வளம் உள்ள ஆடுகள் வச்சுருக்கிறவங்க கொடியாட்டு கிடாயோ அல்லது வடநாட்டு கிடாயோ அதுபோக தலைச்சேரி கிடாயோ வச்சுக்கலாம். இதுவே மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படும் ஆடுகளாக இருந்தால் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 3 கிடாய்கள் ஏதாவது ஒரு இனத்தில் வந்து வச்சுக்கலாம். மேய்ச்சல் நேரம் மிக குறைவு, அதுபோக கொட்டில் முறையில் வளர்த்த விரும்புவோர் ஆடுகள் எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் கிடாய் வந்து தலைச்சேரி அல்லது வடநாட்டு கிடாயை வச்சுக்கோங்க. பொலி கிடாய் எந்த மாதிரி செலக்ட் பண்ணணுங்கிறது தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க அதில் போய் பார்த்துக்குங்க. ஆக பாலுள்ள எந்த ஆடு வேணாலும் நம்ம வந்து வளர்த்தலாம். இந்த வகை இன ஆடு தான் வளர்த்தணுங்கிற அவசியம் கண்டிப்பாக இல்லை. ஒரு சிலர் என்னோடய ஆடு வந்து 4 குட்டி போடும் 5 குட்டி போடும்னுலாம் சொல்லுவாங்க. 2 குட்டிக்கு மேல் போடுற ஆடு எதுவாக இருந்தாலும் நம்ம அதை வச்சு பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். வெளிநாட்டு கிடாயை வைத்து வளர்ப்பவர்களும் இருக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவின் போயர் இன ஆடுகளும் வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்குது. அதிலிருந்து கிடாய் வாங்கிறதுனா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அது போன்ற கிடாயெல்லாம் பெருவெட்டு ஆடுகள் வளர்ப்பவருக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் சிறிய இனத்தில் நம்ம வந்து ஆடு வச்சுருக்கிறோன்னா அந்த கிடாயை வச்சு நம்ம மேட் பண்ணி எடுக்கும்போது குட்டிகள் வந்து கொஞ்சம் பெருசாக ஊறிடும். எந்த இன ஆடுகளாக இருந்தாலும் வேறு இன கிடாய்களை வந்து இணை சேர்க்கும்போது அந்த கிடாய்க்கு சேர்த்தப்படும் ஆட்டின் உயரம் வந்து கிடாயோடைய 3/4 அளவுக்கு உயரமாக இருக்கணும். அந்த மாதிரி எந்த ஆட்டை வேணாலும் கிடாயோட இணை சேர்த்துக்கலாம். இந்த ரக ஆட்டுக்கு இந்த ரக கிடாய் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஆடு 2 குட்டி போடுற வர்க்கமாக இருக்கணும். கிடாய் 2 குட்டி தாயிடமிருந்து போட்ட கிடாயாக இருக்கணும். முதலில் புதிதாக பண்ணை ஆரம்பிப்பவர்கள் நல்ல தரமான தாயாடுகளை வந்து சந்தையிலேருந்து வாங்கிக்கிங்க. 4 பல் தரத்தில் சந்தையில் மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். பண்ணையில் கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். சந்தையில் ஆடு வாங்கும்போது எந்தெந்த மாதிரியெல்லாம் இருக்கணும், முதல்ல வந்து ஆடு ஓரளவுக்கு கறி பிடித்தமாக இருக்குதான்னு பார்க்கணும். ஆட்டினுடைய கண்களில் ஏதாவது நீர் வழிகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். கண்களில் நீர் வடிந்தால் ஒரு சில வியாதிகள் இருக்குன்னு அர்த்தம். அதே போல் வால் பகுதியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மீனினுடைய வால் பகுதி மாதிரி, அதாவது ஃபிஷ் டெயில்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா சத்து குறைபாடு உள்ள ஆடுன்னு அர்த்தம். அடுத்ததாக வந்து பால் காம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். காம்பு வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குன்னா அந்த ஆடு ஏற்கனவே அதாவது போன ஈத்துலேயே வந்து மடி காம்பு பிரச்சனை இருந்திருக்கலாம். இந்த ஈத்து குட்டி போட்ட உடனே கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆட்டினுடைய கண்கள் சிகப்பாகவோ அல்லது மூக்கில் சளியுடனோ வயிற்றுப்போக்கு உள்ள ஆடோ குட்டிகளையோ வாங்கக்கூடாது.
பெரும்பாலும் அதெல்லாம் பிபிஆர் நோயினால் பாதிக்கப்பட்ட ஆடுகளாக இருந்தாலும் இருக்கலாம். ஆடு நடக்கும்போது நொண்டுதா இல்லை ஒரு சைடு சாஞ்சு நடக்குதா இதெல்லாமே பார்த்துக்குங்க. காலினுடைய குழாம்பு பகுதி வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வளைஞ்சிருந்ததுன்னா அது ஒரே கிடாய்க்கு போட்ட ஆடு, அதாவது இன்பிரீடிங் ஆடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆடுகளை வாங்கிட்டு வந்து நம்ம இனப்பெருக்கம் பண்ணும்போது அதனுடைய குட்டிகள் காலும் வளைஞ்சதே இருக்கும். அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குட்டிகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. சினை ஆடுகள் கண்டிப்பாக யாருமே வாங்காதீங்க. ஏன்னா சினை ஆடுகள்னு சொல்லி தருவாங்க. சினை இருந்தாலும் இருக்கும், இல்லாமலும் போகலாம். முந்தைய ஈத்தில் வேறு ஏதாவது வியாதிகள் இருந்திருக்கலாம், ஒரு குட்டி போடும் ஆடுகளாக இருந்திருக்கலாம். சினையே ஆகாமல் கொழுப்பேறின ஆடுகள் வந்து பார்த்துட்டோம்னா சினையான தோற்றத்தை இருக்கும், ஆனால் சினை இருக்காது. சினையாட்டை கொண்டு வந்து நம்ம பட்டியில் வச்சு பராமரிக்கிறதும் சிரமம். பண்ணையில் வளர்க்கக்கூடிய ஆடுகள் புது ஆட்டுகளை வந்து பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக முட்டும், சினை களையிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதுசாக பண்ணை ஆரம்பிக்கிறவங்க தயவு செஞ்சு சினையாடுகள் வாங்குவதை தவிர்க்கவும். நீங்கள் ஸ்டால் ஃபீடு முறையில் தான் வளர்த்த போகிறீங்கன்னா தாராளமாக மேய்ச்சல் ஆட்டுகளை வாங்கி ஸ்டால் ஃபீடுக்கு பழக்கிக்கலாம். அதுக்காக போய் பண்ணையில் தான் நான் குட்டிகளை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 6 மாத குட்டியோ 1 வருட குட்டியோ நீங்கள் வாங்கி வளர்த்துனீங்கன்னா உங்கள் கைக்கு அமௌண்ட்டு வந்து சேர்றதுக்கு 2 வருடங்கள் ஆகும். அது வரைக்கும் உங்கள் சொந்த பணத்திலேயே வந்து நீங்கள் செலவு பண்ணிட்டு வரணும். ஆள் கூலி, பராமரிப்பு, இதுக்கெல்லாம் ஆரம்பத்தில் ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் நல்லா செலவு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அடர் தீவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிப்பீங்க. தலச்சேரி போன்ற ஆடுகளுக்கு வந்து அடர் தீவனம் கண்டிப்பாக அவசியம். ஆடுகளுக்கு வந்து தீவன மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஆட்டுக்கான பசுந்தீவனங்கள் மற்றும் உலர் தீவனங்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் போடுற பசுந்தீவனத்தில் 20-30% மேலே சூப்பர் நேப்பியர் மசால் புல்லை வந்து போடக்கூடாது. அது போக குச்சி புண்ணாக்கு, அதாவது பெல்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் எண்ணெய் போட்டு எண்ணெய் மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு நம்பிக்கை மிகுந்த இடமா இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட மட்டும் பெல்லட்ஸ் எடுக்கலாம். இல்லைன்னா நல்ல புரத சத்துக்கு வந்து கடலை புண்ணாக்கு எடுத்து வச்சுக்கிறது மிக மிக நல்லது. இயற்கையான தீவன முறையில் அகத்தி, சவுண்டால், சேமை அகத்தி, அதை வந்து கிளைசீரியான்னு சொல்லுவாங்க, வேலி மசால், குதிரை மசால், பட்டுப்புழு செடி, மல்பரி இதெல்லாம் சேர்ந்து சரி விகிதமாக அரைச்சி ஆடுகளுக்கு ஸ்டால் ஃபீட் மெத்தடில் கொடுக்கலாம். இவைகளில் மட்டும்தான் ஆடுகளுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் மற்றும் உயிர் சத்துக்கள் அனைத்தும் கிடைக்குது. கடலை கொடியும் எங்காவது கிடச்சதுன்னா நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதாவது ஆட்டு பண்ணைன்னு இருந்ததுன்னா கடலை கொடி கண்டிப்பாக அவசியப்படும். மிக குறைந்த விலையில் நல்ல நார்ச்சத்து உள்ள ஒரே ஒரு தீவனம் கடலை கொடின்னு சொல்லலாம். இதெல்லாம் போக கோயஃபஸ் சோளம், மக்காச்சோள பயிர் போன்றவற்றையும் நம்ம அரைச்சி தரலாம். நல்ல தண்ணீர் வசதியோட 1 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னா அதில் வந்து 20 ஆடுகள் மட்டுமே நம்ம வளர்க்க முடியும். சிலர் சொல்லுவாங்க 50 ஆடு வளர்த்தலாம், 60 ஆடு வளர்த்தலாம், அப்படிலாம் பண்ண முடியாது. ஆடுகளுக்கு தேவையான எல்லா தீவனங்களும் போடுறதுக்கு கண்டிப்பாக 1 ஏக்கரில் 20 ஆடு மட்டும்தான் வளர்த்த முடியும். 1 ஏக்கர் நிலத்தை கால்வாசியாக பிரித்து அதில் சூப்பர் நேப்பியர் போட்டுக்கலாம். சவுண்டல், மல்பரி இது தனியாக ஒரு 1/4 ஏக்கர் போட்டுக்கலாம். அகத்தி நல்ல புரத சத்துள்ள உணவுங்கிறதுனால அகத்தியை தனியாக ஒரு 1/4 ஏக்கர் போட்டு வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற 1/4 ஏக்கரில் வேலி மசால், குதிரை மசால் போன்றவையை போட்டுக்கலாம். மல்பரி வந்து நிலத்தை சுற்றிலும் போட்டுக்கலாம். இப்போ எங்கேயெல்லாம் வந்து நீங்கள் சூப்பர் நேப்பியர் இந்த மற்ற பயிர்கள்லாம் இருக்கோ அந்த பயிர்களுக்கு நடுவில் வந்து மல்பரி வந்து போட்டுக்கலாம். இப்படி போடும்போது உங்களுக்கு அடர் தீவன செலவுகள் மிக மிக குறைவாகும். அதனால் தாயாடுகளாக 100 ஆடு வளர்க்கணும்னு சொல்லி ஒரு பிளானில் நீங்கள் ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும்னா குறைஞ்சது 5 ஏக்கர் நிலம் வந்து அவசியப்படும். அதனால் 365 நாளும் நல்ல தண்ணீர் வசதி உள்ள ஒரு பூமியை தான் தேர்ந்தெடுக்கணும். அடுத்ததாக ஆடுகள் இருக்கக்கூடிய இடவசதி. 20 ஆடு வளர்த்துறோன்னா 20 சென்ட் இடம்னு பிரித்து வச்சுக்கோங்க. பரன்மேல் ஆடுகளை வளர்த்த முதல்ல பிளான் பண்ண வேண்டாம். மழையோ வெயிலோ அடிச்சதுன்னா அந்த ஆடு இருக்கிறதுக்கு 20-40ங்கிற அளவில் ஒரு கொட்டையை போட்டுக்குங்க. தகரத்தில் போட்டுக்கிறது நல்லது. கொட்டையோடைய உயரம் வந்து குறைஞ்சது 10-12 அடிக்கு மேலே வேணாலும் ஏற்றிக்கலாம். கீழே இருந்து ஒரு 4 அடிக்கு அதே தகரத்தை வச்சு மரப்பாக கட்டிக்கலாம். 4 அடியிலிருந்து 8 அடி வரைக்கும் க்ரீன் நெட்டை யூஸ் பண்ணி ஷெட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஆடுகளை வந்து மண் தரையில் வச்சு வளர்த்தனாலே போதும். ஆடுகளுக்கு போடக்கூடிய தீவனங்களுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரே வாங்கி வச்சுக்கலாம். எஸ்எஸ்ல வாங்கி வச்சிட்டோன்னா எப்போவுமே துருப்பிடிச்சு போகாது. அதே போல் தண்ணி வைக்கிற ட்ரேவும் வந்து எஸ்எஸ்லேயே வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் அடர் தீவனங்களை வந்து எல்லா ஆட்டுகளுக்கும் ஒரே மாதிரி போடுறீங்கன்னா எல்லா அடர் தீவனங்களையும் கலக்கி ஒரே ட்ரேயில் ஊற்றி விட்டுடலாம், ஆடுகளை சாப்பிட்ரும். அடர் தீவனங்களை அதிகமாக சாப்பிடும் ஆடுகளை
அடர் தீவனம் போடும் நேரங்களில் அதை கட்டி வைத்து அதற்கு தேவையான அளவில் அடர் தீவனங்களை வந்து தனியாக வச்சுக்கணும். ஒரு சில ஆடுகள் அடர் தீவனத்தை மற்ற ஆடுகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி விசையாக சாப்பிட்ரும், இல்லைன்னா மிச்சமானதையெல்லாம் சாப்பிடும். அதனால் வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள், வயிறு உப்பல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்றவை அதிகமாக ஏற்பட்டு ஆடுகள் இறக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆடுகள் அடர் தீவனத்தை சாப்பிடும்போது அதை ஒரு நபர் வந்து தனியாக பார்த்து பராமரிக்கணும். அடர் தீவனம் போட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே அதில் அடர் தீவனம் இருக்காது, எல்லா ஆடுகளும் சாப்பிட்ரும். அதுக்கு மேலே எந்த ஆடு சாப்பிட்டாலும் விட வேண்டாம். அடர் தீவனம் சாப்பிட்ட பிறகு அடர் தீவன தொட்டியை சுத்தமாக கழுவிடணும். அதில் சுத்தமான குடி தண்ணீர், கொஞ்சம் கல் உப்பு போட்டு வைக்கலாம். இந்த குடிநீர் வந்து ஆடுகள் எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம், இவ்வளோ தான் குடிக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. ஒவ்வொரு ஆடுகளும் அதனுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி குடி தண்ணீர் வந்து குடிக்கும். அதனால் குடி தண்ணீர் வந்து 24 மணி நேரம் சுத்தமான குடி தண்ணீர் வந்து ஆட்டுகளுக்கு தேவை. 20 ஆட்டுக்கு 10 அடி நீள ட்ரே வந்து போதும். ஒரு 10 அடி ட்ரே வந்து தீவனத்துக்கும், இன்னொரு 10 அடி ட்ரே வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு. தீவனத்தை வெட்டக்கூடிய இயந்திரங்களை பார்த்து வாங்கணும். தீவனத்தை வெட்டக்கூடிய இயந்திரங்கள் வந்து மழை காலங்களில் ஈரமான புட்களையும் ஒரே அளவில் வெட்டி போடுற மாதிரி வாங்கணும். சூப்பர் நேப்பியர் புல்லை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சிக்கங்க. நனைச்சி அதை எடுத்து தீவன இயந்திரத்தில் விடும்போது ஒரே மாதிரி அது கட்டாயி வெளியே விழுகணும். தீவன இயந்திரம் விற்கிறவங்க அவங்க வீடியோவில் போடும்போது மக்காச்சோள பயிர்களை வெட்டி காமிப்பாங்க. அதில் பார்க்கும்போது அழகாக தெரியும். சாதாரணமாக மழை இல்லாத காலங்களில் சூப்பர் நேப்பியரை வெட்டி போட்டாலும் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு சைஸுக்கு நல்லா வெட்டி விழுகும். இப்போ நல்ல மழை உள்ள காலங்களில் நம்ம எப்படி இருந்தாலும் ஈரமாக தான் வெட்டி எடுத்துகிட்டு வருவோம். அதை எடுத்துகிட்டு வந்து மெஷினில் விட்டு வெட்டும் போது கசகசன்னு வெட்டி போடும். ஆடுகள் வந்து அதை சாப்பிடாது. ஆடுகளை பொறுத்த வரைக்கும் துண்டு துண்டாக இருந்ததுன்னா நல்லா சாப்பிடும். 1/2 இன்ச்சில் இருந்து 3/4 இன்ச்சுக்குள்ளே இருந்ததுன்னா நல்ல விதமாகவே ஆடுகள் சாப்பிடும். கொட்டகை போக மீதமுள்ள இடங்களில், அதாவது ஆடு வச்சிருக்கிற இடங்கள் போக மீதமுள்ள இடங்களில் டைமண்ட் நெட்டு போட்டு நம்ம ஆடுகளை பராமரிக்கணும். மற்ற கம்பி வலைகள் வாங்கி போட்டிங்கன்னா ஆடுகள் வந்து அதில் போய் தேய்க்கும், காயமாயிரும் உடம்புல. இந்த மாதிரி மண் தரையில் ஆடுகளை வளர்க்கும் இடங்களில் கோழி போன்ற பறவை இனங்களை உள்ளே வச்சு வளர்க்க வேண்டாம். தனியாக வச்சு வளர்த்துக்கலாம், ஆனால் ஆடுகளோடு கலந்து வளர்க்க வேண்டாம். இதன் மூலமாக கோழிகளிலிருந்து ஒரு சில பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்து ஆடுகளுக்கு வந்துடும். ஆடுகள் மூலமாக கோழிகளுக்கும் வரும். பண்ணை அமைக்க எந்த மாதிரியான ஆடுகளை வாங்கணும், எந்த வகையான தீவனங்களை அவைகளுக்கு தர வேண்டும், எந்த வகையான இடவசதிகள் அவைகளுக்கு தேவை, இதெல்லாம் பார்த்துட்டோம். எந்த வகையான இணை சேர்க்கை கடை வாங்கலாங்கிறத அது தனியாக வீடியோவில் போட்டிருக்கிறேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். புழு நீக்க மருந்து வகைகள், வேக்சின்ஸ், தடுப்பூசிகள் எந்தெந்த மாதிரி போடலாம் அதுவும் தனித்தனியாக வீடியோ இருக்குது. இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஆடுகள் குட்டி போட்ட பின் குட்டிகளை எப்படியெல்லாம் பராமரிக்கணும், என்ன விதமான வியாதிகள் வரும், இதெல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் தெளிவாக ஒவ்வொரு வியாதிக்கும் இருக்குது. குட்டி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், குட்டிகளை எந்த மாதிரி இடத்துல தாயாட்டேருந்து பிரித்து வச்சுருக்கணும், அந்த குட்டிகளுக்கான புழு நீக்க வகைகள் என்னென்ன, எந்தெந்த மாதத்தில் என்னென்ன புழு நீக்கங்கள் பண்ணணும், எந்த மாதிரி தடுப்பூசிகள்லாம் போடணும், எல்லாமே தனித்தனி வீடியோவே இருக்குது. குட்டி போட்ட ஆடுகள் பால் குறைவது எப்படி, பால் மேலாண்மையை எப்படி மேம்படுத்தலாம், அதுக்கும் வீடியோ போட்டிருக்கிறோம். ஆடுகளில் ஏற்படும் வயிற்றுப்போக்கு மற்றும் சளி, இதுதான் வந்து 90% ஆட்டுகளுக்கு அதிகமாக வரும். இவைகளுக்கும் தெளிவான விளக்கங்களுடன் வீடியோக்கள் உள்ளது, அதையும் டிஸ்கிரிப்ஷனில் இணைச்சிட்றேன். ஆடுகளில் ஏற்படும் வெளிப்புற ஒட்டுண்ணிகள், அதாவது உண்ணி, பேன், நுழைஞ்சான், இதுக்கும் வந்து தனியாக மருந்துகள் வந்து போட்டிருக்கு, அதுவும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. நீங்கள் மண் தரையில் வளர்த்தும் போது ஆடுகள் குட்டிகளில் வந்து பேன் அல்லது நுழைஞ்சான், உண்ணியெல்லாம் வரலாம். நம்ம இடத்தை வந்து சுத்தமாக வைத்துக்கொள்வதன் மூலமாக இந்த ஒட்டுண்ணிகளுடைய இனப்பெருக்கம் வந்து குறைவாகும். ஆட்டு செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தரைப்பகுதியில் வளர்த்துனோம்னா ஒரு நாளைக்கு 2 முறை காலையும் சாயந்தரம் வந்து உள்ளுக்குள்ளே சுத்தமாக கூட்டி எடுத்துடணும். செட்டை சுற்றிலும் மீதமுள்ள இடங்களில் ஆள் வசதிக்கு ஏற்ப ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஆள் வசதி இருந்ததுன்னா நீங்கள் டெய்லியும் வேணாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். புதுசாக நீங்கள் ஆடு வாங்கிட்டு வரீங்கன்னா அதை வந்து நீங்கள் தனியாக ஒரு இடத்துல வச்சு 1 மாதத்துக்கு பராமரிக்கணும். வாங்கிட்டு வந்த உடனேயே கழுவி விடுறது, புழு நீக்கம் பண்ணுறது, இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு சந்தையில் இருந்தோ பண்ணையில் இருந்தோ ஒரு 5 ஆட்டை வாங்கிட்டு வரீங்கன்னா அந்த 5 ஆட்டுக்கும் தனியாக பிபிஆர் தடுப்பூசி முதல்ல போட்டுக்கணும். தடுப்பூசி போட்ட ஒரு 3 நாளுக்கு பிறகு அந்த ஆட்டுகளுக்கு அந்த சீசனுக்கு தேவையான குடற்புழு நீக்க மருந்து தரணும். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வாங்கிட்டு வந்த ஆட்டுகளில் உனியோ பேனோ இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்த 1 வாரம் கழித்து அந்த ஆட்டுகளுக்கு உண்ணி பேன் நீக்கத்தை பண்ணலாம். இதெல்லாம் ஏன் 1 வாரம் கழித்து பண்ணுறோன்னா, புதிதாக வாங்கிட்டு வந்த ஆடுகள் வந்து நம்ம தீவனத்துக்கு அடாப்ட் ஆகணும். அதுபோக நம்ம கொடுக்குற தண்ணி வந்து அதுக்கு சளி பிடிக்கலாம்.
இதெல்லாம் ஒரே சமயத்தில் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா எதனால் அந்த ஆட்டுக்கு வியாதி வருதுன்னு தெரியாமல் போயிடும். புதிதாக பண்ணை ஆரம்பிக்கிறவங்க தங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவமனைக்கு போய் முதலே மருத்துவர்கிட்ட மருத்துவ குறிப்புகள்லாம் கேட்டுட்டு தடுப்பூசிகளெல்லாம் போடுறதுக்கு அவர் உங்கள் பண்ணைக்கே வருவாரா இல்லை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணுமா, இதெல்லாமே முதல்லே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆடுகளுக்கு சளியோ அல்லது காய்ச்சலோ இருந்தால் நீங்களே மருந்து வாங்கி கொடுக்காதீங்க. அதுபோக மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகளை ஆடுகளுக்கு தர வேண்டாம். கண்டிப்பாக அது ஆடுகளுக்கு சைடு எஃபெக்ட் தான் பண்ணும். மாடு வளர்ப்பதை போல் ஆடுகளை நம்ம வளர்க்க முடியாது. மாடு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கண்டுக்குட்டி போடும். ஆனால் ஆடு அப்படி இல்லை, 2 வருஷத்துக்கு 3 டைம் இல்லைன்னா 4 டைம் போட்டுரும். அதனால் ஆடுகளுக்கு சத்துள்ள புரத உணவுகள் அதிகமாக அவசியப்படுது. ஒரு சிலர் பார்த்துட்டோன்னா நான் தோப்பு வச்சுருக்கேன், அதில் ஆடு வாங்கி விட்டுருக்கேன்பாங்க. நீங்கள் ஒரு வேளை மேய்ச்சல் முறையில் வளர்த்துறீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 5 ஆட்டுக்கு மேலே வச்சுக்க முடியாது. இதுவே வறட்சியான காலங்களில் பார்த்துட்டோன்னா அந்த 5 ஆட்டுகளுக்கும் தீவனம் கிடைக்காது. பிப்ரவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் பண்ணை ஆடுகளுக்கு கொடுக்குற அடர் தீவனங்களை கொடுத்து தான் இந்த ஆட்டுகளை வளர்த்திக்கணும். இதே கிராமங்களில் பார்த்துட்டிங்கன்னா வெவ்வேறு வகையான இடங்களுக்கு அவங்க ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சிட்டு வருவாங்க. அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னென்னா அவங்க அடர் தீவனம் அதிகமாக வைக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவைகளுக்கு வறண்ட இலைத்தலைகள், சீமைக்கருவேல் காய்கள், கருவேல மரக்காய்கள், விடத்தலை மரக்காய்கள் இதெல்லாமே அந்த ஆட்டுகளுக்கு கிடைக்கும். அந்த காலத்துக்கு ஆடுகளுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் எல்லாமே அந்த ஆட்டுகளுக்கு கிடச்சிரும். மழை காலங்களில் வளரும் வளர்ச்சியை விட இது போன்ற வெயில் காலங்களில் தான் கிராமங்களில் ஆடுகள் நல்லாவே இருக்கும். மழை காலங்களில் ஆடுகள் புதிதாக தலையக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுனால அவைகளுக்கு வயிற்றுப்போக்கு இருக்கும். இந்த மாதிரி காலங்களில் ஆடுகளுக்கு வயிற்றுப்போக்கே இருக்காது. ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயி 10 ஆடு வச்சுருக்காருன்னா அந்த 10 ஆட்டுக்கும் இலவசமாக தீவனமும் கிடச்சிருது. நல்ல மூலிகை செடிகள், வேலிகளில் உள்ள செடி கொடிகளை அவை சாப்பிடுவதால் பெரும்பாலாக புழு நீக்கமும் அவசியப்படாது. பட்டி பட்டியாக தனியாக வளர்த்துறதுனால வேறு ஆடுகள் உள்ள கலக்காதனால அந்த ஆட்டுகளுக்கு தடுப்பூசிகளும் பெரிய அளவில் தேவைப்படாது. ஒரு பட்டிக்கு ஒரு சிலர் ஒரே கடாய் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அது மட்டும்தான் அவர்கள் செய்யும் மிகப்பெரிய ஒரு தவறு. நல்ல சத்துள்ள இலைத்தலைகளை ஆடுகள் சாப்பிட்றதுனால பெரும்பாலும் இன்பிரீடிங்கில் கூட அவங்களுக்கு பிரச்சனை வர்றதில்ல. ஒரு ஆட்டுக்கு ஒரு வருடத்திற்கு அந்த விவசாயி செய்யும் செலவு பார்த்துட்டோன்னா 1000 ரூபாக்குள்ளே தான் வரும். வருடத்திற்கு 2 குட்டிகள் 5,000 10,000 கொடுத்தாருன்னா அவருக்கு வருஷத்துக்கு 10 ஆட்டுக்கு குறைஞ்சது 1 லட்ச ரூபா வந்துடும். எல்லா செலவும் போக அவருக்கு 70,000-80,000 கண்டிப்பாக கையில் நிற்கும். இதெல்லாம் அவரது உழைப்பில் அவரே செய்கிறது. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா 100 ஆடு வளர்த்தா 5 லட்சம் கிடைக்கும், 10 லட்சம் கிடைக்கும்னு பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த ஆட்டுக்கு கிடைக்கிற தீவனத்தை நம்ம தர்றோம்னா கண்டிப்பாக தரமாட்டோம். எடுத்த உடனேயே பறன் மேலே பண்ணை அமைக்கிறதுக்கு ஒரு 4-5 லட்ச ரூபா போட்டுருவோம். இதில் தலைச்சேரி ஆடு மட்டும்தான் வளர்த்தணும்னு சொல்லிட்டு தலைச்சேரி ஆடு வளர்த்துற பண்ணைகளில் போய் ஆடு வாங்குவோம். அங்கே ஆடுகள் அவங்க நல்லாவே வச்சுருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டோன்னா உங்களை மாதிரி பண்ணையாளர்கள் வளர்த்துறவங்க வாங்குறதுல அவங்களுக்கு நல்ல வித லாபம் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல அடர் தீவனத்தை போட்டு நல்ல செலவு பண்ணி வளர்த்துவாங்க. நல்ல புரத உணவுகளாக ஆடுகளுக்கு கொடுத்து வளர்க்கும்போது ஆடுகள் நல்லா கறி பிடித்தத்தோட கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். விதையாடுகள் வைத்திருப்பவர்கள் ஆடுகள் நல்லாவே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அமௌண்ட் கட்டுப்படியாகும். அவங்கெல்லாம் வெட்டுறவங்களுக்கு விற்க முடியாது. கசாப்பு கடைக்காரர் பார்த்துட்டோன்னா இப்போ ஆடு 20 கிலோ இருக்குன்னா 10 கிலோ இடையில தான் கசாப்பு கடைக்காரர் வாங்குவார். கிலோ 350லேருந்து 400க்குள்ளே தான் அவர் வாங்குவார். 350 வாங்குறதே பெரிய விஷயம். இதுவே கிராம முறையில் வளர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வளர்த்துறதுனால அந்த விலைக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது. கறிக்கடைக்காரர் அதை கொண்டு போய் வெட்டி எடுப்பதன் மூலமாக அவருக்கும் அதில் ஒரு லாபம் இருக்குது. 2 பேரோட பொருளாதாரம் ஈவனாக மேட்ச் ஆகிக்கும். அதனால் நம்ம பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விதை பொருளாக விற்கிறோமா இல்லை வெட்டுறவங்களுக்கு விற்கிறோமா இதை சூஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். நம்ம வளர்த்துற முறையில் ஆடுகளை வாங்கிட்டு வெட்டுறவங்களுக்கு சேல்ஸ் பண்ணும்போது அதில் பாதி லாபம் தான் கிடைக்கும். கசாப்பு கடைக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லாமல் வளர்த்துறவங்களுக்கும் கொடுக்குற நிலைமையில் இல்லாமல் நம்ம ஆடுகள் வளர்த்தும் போது நமக்கு அதிகப்படியாக நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு ஏக்கருக்கு 20 ஆடுன்னு வளர்த்திட்டு அதுக்கு தேவையான அடர் தீவனங்களை குறைச்சிட்டு அதுக்கு தேவையான சத்துக்களை தரக்கூடிய தீவனங்களை வளர்த்தும் போது நம்ம வெட்டுறவங்களுக்கு விற்கலாம்,
வளர்த்துறவங்களுக்கு விற்கலாம். நல்ல தண்ணீர் வசதி உள்ளவர்கள் மட்டுமே இந்த தொழிலில் இறங்கலாம். இல்லைன்னா இதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்ல தண்ணீர் வசதி இருக்குது, நம்ம ஒரு 20 ஆடு வளர்த்துறோம், அப்போ நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்? 20 ஆடுகளுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 ரூபா அடர்தீவன செலவு போயிடும். இது வந்து 365 நாளைக்கு கணக்கு போட்டிங்கன்னா 35,000லேருந்து 37,000 ரூபா வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. அதுபோக மருந்துகளுக்கான செலவு இதெல்லாம் வந்து ஒரு 10-15,000 வச்சுக்கலாம். மொத்தமாக மருந்து மற்றும் அடர்தீவன செலவுகள் வந்து 50,000 ரூபா கண்டிப்பாக வந்துடும். 2 குட்டி போடும் ஆடு 2 வருடத்திற்கு 3 முறை குட்டி போட்டுதுன்னா 5லேருந்து 6 குட்டி வரைக்கும் கிடைக்கும். போடும் குட்டிகள் அனைத்தும் அப்படியே கிடச்சிடாது நம்மளுக்கு. ஒரு சில குட்டிகள் வந்து போட்டதுக்கப்புறம் இறந்துடும். ஒரு சில சமயங்களில் சினை களையிருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வருஷத்துக்கு 2 குட்டின்னு கணக்கு எடுத்துக்கங்க. இந்த 2 குட்டிகளுமே வந்து நம்ம ஒரு கறிக்கடைக்காரருக்கோ இல்லை வளர்த்துறதுக்கோ கொடுக்கும்போது அதனோட குட்டியுடைய வளர்ச்சி வந்து 12,000 ரூபா வரைக்கும் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது வரைக்கும் அந்த குட்டிகளை வந்து சேல்ஸ் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறது வந்து மினிமம் அந்த விலையில் கொடுங்கன்னு சொல்கிறேன். முடிஞ்சதுன்னா கிடா குட்டிகள் வந்து வருஷத்துக்கு ஒரு 10 குட்டிகள் வந்து நீங்கள் தனியாக நிறுத்திடலாம். பொதுவாக பொட்டை குட்டிகள் வந்து வளர்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். கிடாய் குட்டிகள் மலமலன்னு வளரும். அதனால் கிடாய் குட்டிகளை வந்து 1 வருடம் வரை அவைகளுக்கு தேவையான அடர்தீவனங்களை கொடுத்து வளர்த்துறது மூலமாக கிடா வெட்டுக்கோ இல்லை சந்தைக்கோ பொலி கடாய்க்கோ அல்லது கசாப்பு கடைக்காரங்க கொடுக்கும்போது குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு மேலே விற்கும். அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு 10 கடாயை தனியாக சேல்ஸ் பண்ணிக்கணும். தீபாவளிக்கு 1 வாரத்தில் அல்லது 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம விற்கும்போது வறட்சி காலங்களில் விற்கிறத விட இந்த மாதிரி சமயங்களில் நல்ல விலைக்கு போகும். ஒரு 10 குட்டியை வந்து 10,000 ரேஞ்சில் விற்றா மட்டும்தான் நமக்கு நம்ம பண்ணை செலவு போக அடர்தீவன செலவுக்கு வந்து நமக்கு ஈடுகட்ட சரியாக இருக்கும். பண்ணை செலவுன்னு சொன்னது பண்ணைக்கான மெயின்டெனன்ஸ் செலவு. மீதம் இருக்கிற குட்டிகளெல்லாம் வந்து ஒரு 5,000 ரேஞ்சுக்கு நம்ம விற்றோம்னால 30 குட்டிங்கன்னா அதுக்கு வந்து 1,50,000 லட்ச ரூபா வரைக்கும் வந்துடும். அதுதான் நமக்கு வந்து கிடைக்கும். பண்ணைக்கு வேலையால் போட்டு நீங்கள் வளர்த்துறீங்கன்னா கண்டிப்பாக 2 ஏக்கருக்கு மேலே இருக்கணும். 2 ஏக்கருக்கு மேலே இருந்து 50 ஆட்டுகளுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணைக்கு ஆள் போட்டு வேலை செய்யணும். 50 ஆடுகள் நீங்கள் வந்து வளர்த்துறீங்கன்னா அதில் 25 ஆடுகள் வந்து லேபருக்கு கொடுக்கறதுக்கு தான் சரியாக இருக்கும். இன்றைக்கி வந்து 500 ரூபாய்க்கு கம்மியாக வந்து பண்ணை ஆட்கள் வேலை செய்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. 365 நாளைக்கு நீங்கள் அதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1,50,000 லட்சத்துக்கு மேலே போயிடும். இப்போ 50 ஆட்டுக்கு மேலே நீங்கள் வளர்த்துறீங்க, 100 ஆடு வரைக்கும் வளர்த்துறீங்கன்னா அதில் 2 பண்ணையாள் சம்பளம் வந்து போயிடும். அப்போ 2 பண்ணையாள் சம்பளங்கிறது வந்து 40 ஆட்டுடைய வருமானம் அனைத்தும் அவர்களுக்கு நீங்கள் தர வேண்டியது வரும். நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கீங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து உழைக்க தயார்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். இப்படி 100 ஆடுகள் நீங்கள் வந்து வளர்க்கும்போது அந்த ஆடுகளை வந்து தனித்தனியாக பிரித்து வளர்க்கணும். சினை ஆடுகள் தனியாக, குட்டி போட்ட ஆடுகள் தனியாக, 20 ஆட்டுக்கு 2 கிடாய்கள் கணக்கில் வச்சு 100 ஆட்டுகளுக்கு 10 கிடாய்கள் இருக்கணும். குறைந்தது வந்து 2 மாடுகள் நீங்கள் வந்து வளர்க்கணும். 50 ஆடுகள் குட்டி போட்டிருக்குன்னா அதில் எப்படி இருந்தாலும் 5 அல்லது 10 ஆடுகள் ஏதாவது ஒரு வகையில் வந்து பால் குறையலாம், அல்லது உடல்நிலை சரியில்லாதனால பால் குறையலாம். ஒரு மாடு நல்லா பால் கறக்கிற ரேஞ்சில் இருக்கணும். அதுவும் 15 லிட்டருக்கு மேலே கறக்கிற மாடுகளாக இருக்கணும். குட்டிகளுக்கு கொடுத்த பால் போக மீதி இருக்கிற பால் வந்து பால் சொசைட்டியில் நம்ம ஊற்றிக்கலாம். 1-2 ஆடுகளை வீட்டில் வச்சு வளர்த்துறவங்க கிடாய் குட்டிகளை வச்சு வளர்த்திக்கிறது மிக மிக சிறப்பு. பாலூட்டு மருந்து நல்ல விதமாக தீவனம் சாப்பிடும் கிடாய் குட்டிகளை 4லேருந்து ஒரு 5,000 ரேஞ்சில் வாங்கி வளர்த்தும் போது அவைகளுக்கு தேவையான தீவனங்கள் வந்து சந்தையிலையோ அல்லது சூப்பர் மார்க்கெட்லேயோ ஆகிற வேஸ்ட்டான காய்கறிகள் அவைகளுக்கு போட்டு வளர்த்தலாம். பக்கத்து வீடுகள் கிடைக்கும் கழுநீர் தண்ணிகளை தான் எடுத்து கிடாய் குட்டிகளுக்கு கொடுத்து நல்ல விதமாக வளர்த்தலாம். நீங்கள் ஆடுகளோ குட்டிகளோ கிடாய்களோ ஏதோ ஒன்று வளர்த்துறீங்க, அது கழுநீர் தண்ணி குடிக்கிறீங்கன்னா அது வந்து கவனமாக நம்ம கொடுக்கணும். அதில் கீழே வந்து அரிசி சாப்பாடு ஏதாவது இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து தாராளமாக தரலாம். காய்கறி பழங்கள் இதெல்லாம் வேஸ்ட்டாக கிடைக்கும்போது அதை வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி போடுறது நல்லது. ஆட்டுகளுக்கு தொண்டையில் போய் சிக்கிக்கும். ஓரளவுக்கு இடவசதி உள்ளவர்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னா வருடத்திற்கு 5லேருந்து 10 கிடாய்க்குள்ளே வளர்த்திக்கலாம். இதுவே நீங்கள் ஆடுகளாக வந்து வளர்க்கும் போது அதுக்கான பராமரிப்பு செலவு அதிகம். குட்டிகளை பராமரிப்பது மிக மிக சிரமம். உங்களுக்கு சந்தையில் கிடைக்கக்கூடிய காய்கறி கீரைகள் போன்ற வேஸ்ட்டுகள், சிப்ஸ் கடையில் கிடைக்கக்கூடிய நேந்திரம்பழ தோல், இதெல்லாம் எந்த அளவில் கிடைக்கும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குட்டியை வாங்கி வளர்த்திக்கலாம். பசுந்தீவனத்தை, சூப்பர் நேப்பியர் புட்களை போன்றதை வந்து விலை கொடுத்து வாங்கி நீங்கள் ஆடுகளுக்கோ கிடாய்களுக்கோ போடும்போது எந்த ஒரு லாபமும் கிடைக்காது. இது போன்று தீவனம் கொடுத்து வளர்த்துறவங்க ட்ரே மாதிரி வச்சுட்டு இந்த ட்ரேக்குள்ளே கொட்டி அதை ஆடுகளை தனித்தனியாக கட்டி வச்சு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தரணும். இல்லைன்னா ஆடுகள் வந்து அனைத்தையும் வீண் பண்ணிடும்.
இப்படி கிடாய் குட்டிகளை வந்து நம்ம வாங்கி வளர்த்தும் போது ஒரு 15,000 ரூபாய் வரும் வரைக்கும் அந்த கிடாயை வந்து நம்ம வச்சுருக்கலாம். ஒரு வருஷத்துலேயே அந்த 15,000 ரூபா வந்துடும். இந்த மாதிரி 3லிருந்து 5 கிடாய் வரைக்கும் நம்ம வளர்த்து விற்கிறோன்னா நமக்கு குறைஞ்சது மாதத்துக்கு 3,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். நல்ல பண்ணையில் போயிட்டு நல்ல தரமான கிடாய்கள் வாங்கிட்டு வந்து வளர்த்தணுன்னா அது விதை கிடாய்களாக நல்ல விலைக்கு விற்கும். ஆடுகள், கிடாய்கள், குட்டிகள் இது எல்லாத்தையுமே வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு ஃபேஸ்புக் குரூப்புகள் நிறைய இருக்குது. அதோட லிங்க்கை வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களது பொருள் வந்து நல்ல தரமானதாக இருந்ததுன்னா வாங்கிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எப்படி நீங்கள் வாங்கிறது எப்படி விற்கிறதுங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த குரூப்புகள் வந்து உருவாகிருக்கு. ஆடுகளின் தரத்திற்கேற்ப அந்தந்த மாவட்டத்துலேயும் வாங்குவாங்க, வெளி மாவட்டத்துலேருந்து வந்து வாங்குவாங்க. அதனால் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். சில இடங்களில் முன்பணமாக கொடுத்து ஏமாறவும் வேண்டாம். அதே போல் யாருக்கும் கடனாக பொருளை கொடுத்து ஏமாறவும் வேண்டாம். இப்படி நீங்கள் ஃபேஸ்புக்கில் குரூப்பில் போட்டு விற்கும்போது நிறைய பேர் வளர்த்துறதுக்கு வந்து வாங்குவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. அதுதான் பெரிய விஷயமே. நீங்கள் ஒரு சின்னதாக பண்ணை வச்சுருக்கீங்க அல்லது ஆடுகள் உங்கள்கிட்ட விற்பனைக்கு இருக்குது, இதெல்லாமே வந்து மற்றவர்களுக்கு தெரியணும்னா அதிகப்படியாக எல்லாத்துக்கும் போய் சேர்றது வந்து ஃபேஸ்புக் மூலமாக தான். அதனால் ஃபேஸ்புக் குரூப்பில் போயிட்டு உங்களுடைய ஆடுகள் ஃபோட்டோவை வந்து போட்டு அதோடைய விற்பனை விலை போட்டிங்கன்னா தேவையானவங்க வந்து கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. விற்பனைக்கு வரும்போது எல்லா குரூப்லேயும் உங்களோட ஆடுகள், குட்டிகளோட ஃபோட்டோவை போடும்போது நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. ஒரு சில சமயங்கள் வாங்க முடியலைனாலும் தொடர்ச்சியாக உங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் வந்து போட்டே இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஆடுகள், குட்டிகள் இருக்கிறது வந்து பலருக்கு தெரிஞ்சு உங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் கிடச்சி கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. இதுவே நீங்கள் ஒரு பண்ணையில் போய் ஒரு குட்டியை பிடிக்கிறீங்கன்னா அது குட்டிகள்லாம் வளர்ந்து அது குட்டி போடும்போது நீங்கள் அவங்ககிட்ட எங்கிட்ட இதே விலைக்கு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நீங்கள் முடிஞ்சால் நீங்களே கறிக்கடை போட்டு நீங்கள் விற்கலாம், நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அதனால் ஆடுகள் வாங்கி வளர்த்தால் மட்டும் பத்தாது, அதை விற்கக்கூடிய திறமையும் நம்ம வளர்த்திக்கணும். இனி அடுத்ததாக செம்மறி கிடாயை மட்டும் வளர்த்துற முறை. 3 அல்லது 4 மாத குட்டிகளை வந்து வாங்கி அதை வந்து ஒரு 3 மாதங்கள் வைத்து வெறும் அடர் தீவனங்களையே அதிகமாக கொடுத்து வளர்த்துற முறை. இப்போது நீங்கள் அதில் வந்து ஒரு 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து 1 லட்ச ரூபா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் 3 மாதத்துலேயே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு தனியாக வந்து வீடியோ போட போகிறேன். இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால இந்த வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம். புதுசாக பண்ணை ஆரம்பிக்கிறவங்க நிறையா பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி பண்ணையை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பண்ணையை க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10லேருந்து 15 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுது. பெரிய அளவில் பண்ணை போடுறவங்க, மிகப்பெரிய அளவில் பண்ணை போட்டு 30 லட்சம் 40 லட்சம் விட்டவங்களாம் இருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து ஷெட்டுக்கான செலவே வந்து 10 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த ஷெட்டை வந்து பிரித்து அதை 2 லட்ச ரூபாய்க்கும் கூட போகாமல் விற்கிறவங்களாம் இருக்காங்க. இதை முழுமையாக அனுபவபூர்வமாக ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். புதுசாக ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்டு எந்த விதமாக ஆரம்பிக்கலாம், ஆரம்பித்தா தோல்வி இல்லாமல் அதை நடத்துறது எப்படிங்கிறது வந்து தெளிவாக இந்த வீடியோவில் இருக்குது. புதிதாக பண்ணை ஆரம்பிக்கிறவங்க இதை பார்த்து பயந்துட வேண்டாம். இதில் இருக்கிற நெகட்டிவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க. பாசிட்டிவ் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து பாசிட்டிவாக பண்ணிக்கணும். என்ன பண்ணினாலும் ஒரு நாளைக்கு 2லிருந்து 4 மணி நேரம் நீங்கள் அது கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். அப்படி பண்ணலைன்னா நீங்கள் தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும். அதனால் பண்ணை ஆரம்பிக்கிறவங்க அளவாக 20 ஆடுகள் வாங்கி அதை வளர்த்தி அதை சேல்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதிக அளவில் வளர்த்துங்க. இது போன்ற வீடியோக்கள் மேலும் பல வர உள்ளது. நமது கோட் ஃபார்மர் சேனலை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.